அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லாரும் நல்லமா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு இந்த செஷனில் அறுசுவை அறிவோம் நம்ம ஏற்கனவே அந்த எழுத்தெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லையா? டிஃப்ரெண்ட் இமேஜஸில் நம்ம எழுத்து கண்டுபிடிச்சி எழுதணும்ல. இன்றைக்கி அதோட கண்டினியூஷனை பார்த்து அதை இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி செஷனுக்கு போகலாமா? மறக்காமல் எல்லாரும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தை, பென்சில், எரேசர் 3 எடுத்து வச்சுக்கோங்க. சொல்லும்போது சொல்லி எழுதி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த எழுத்துக்கள்லாம் மறக்காமல் இருக்கும். செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சுவைகள் மொத்தம் எத்தனை? 6 இல்லையா? வெரி குட். 6 சுவைகள் மொத்தம் 6 வகை. என்ன? இனிப்பு, இனிப்பு, உவர்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கார்ப்பு, புளிப்பு, புளிப்பு, கசப்பு, கசப்பு. ஸோ இந்த 6 வகையான சுவை தான் நம்மளுக்கு இருக்கிறது. இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அறுசுவை அப்படின்னு சொல்லுவோம். 6 வகையான சுவையை நம்ம என்ன சொல்கிறோம்? அறுசுவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ சுவைகள் மொத்தம் எத்தனை வகை? 6. சரிங்களா? ஸோ இப்போ என்னென்ன சுவைங்கிறது பிக்சரோட பார்த்துலாமா? படத்தில் இருக்கிறது என்னது? வெல்லம் இல்லையா? வெல்லம் இனிக்குமா, கசக்குமா, புளிக்குமா? இனிக்கும் இல்லையா? வெல்லம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. இது என்ன சுவை? இனிப்பு சுவையை சேர்ந்தது வெல்லம். அடுத்தது என்ன இருக்கு? உப்பு. உப்பு என்ன செய்யும்? உவர்க்கும். நாக்கில் போட்ட மாதிரி உவர்க்கும் இல்லையா? உப்பு உவர்க்கும். உப்பு உவர்க்கும். மிளகாய். மிளகாய் கடிச்சா எப்படி இருக்கும்? காரமாக இருக்கும் இல்லையா? இது என்ன சுவையை சேர்ந்தது? கார்ப்பு. மிளகாய் கார்ப்பு வகையை சேர்ந்தது. கார்ப்பு. இது என்னது? புளியங்காய். புளியங்காய் எப்படி இருக்கும்? இப்போ இருக்கும் இல்லையா? புளியங்காய் என்ன சுவையை சேர்ந்தது? புளிப்பு. புளியங்காய் எந்த சுவையை சேர்ந்தது? எந்த சுவையை சேர்ந்தது? புளிப்பு. அடுத்தது வாழைப்பூ. படத்தில் இருக்கிறது என்னது? வாழைப்பூ. வாழைப்பூ என்ன சுவையை தரும்? துவர்ப்பு. வாழைப்பூ என்ன சுவையை தரும்? துவர்ப்பு. வேப்பிலை. வேப்பிலை என்ன செய்யும்? நமக்கு கடிச்சா கசக்கும் இல்லையா? கசக்கும். வேப்பிலை கசக்கும். வேப்பிலை கசக்கும். ஸோ இனிப்பு வகை செய்வது என்னது? வெல்லம். உப்பு என்ன சுவை தருது? உவர்ப்பு. மிளகாய் கார்ப்பு. மிளகாய் கார்ப்பு. அடுத்தது என்னது? கடைசியாக வேப்பிலை. வேப்பிலை என்ன சுவை? கசப்பு. ஸோ நம்ம இன்னும் பிக்சர்ஸை நம்ம சுவைகளோட மேட்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரைம்ஸ் பாடிடலாமா? அச்சு வெல்லம் தின்று பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபிடி. அச்சு வெல்லம் தின்று பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபிடி. வேப்ப இலையை மென்று பார்த்து கசப்பு சுவையை கண்டுபிடி. வேப்ப இலையை மென்று பார்த்து கசப்பு சுவையை கண்டுபிடி. புளியங்காய் நிறைஞ்சு கிடக்கும் புளிப்பு சுவையை கண்டுபிடி.
புளியங்காய் நிறைஞ்சு கிடக்கும் புளிப்பு சுவையை கண்டுபிடி. மிளகாயை கடிச்சு பார்த்து கார சுவையை கண்டுபிடி. மிளகாயை கடிச்சு பார்த்து கார சுவை கண்டுபிடி. அடுத்து என்ன இருக்கு? உப்பு. உப்பை தொட்டு நாவில் வைத்து உவர்ப்பு சுவையை கண்டுபிடி. உப்பை தொட்டு நாவில் வைத்து உவர்ப்பு சுவையை கண்டுபிடி. வாழைப்பூவை மென்று நீயும் துவர்ப்பு சுவையை கண்டுபிடி. வாழைப்பூவை மென்று நீயும் துவர்ப்பு சுவையை கண்டுபிடி. சரி, அடுத்து பிக்சர்ஸ் பார்க்கலாமா? கரும்பு. கரும்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்கும். கரும்பு நம்ம எப்போ சாப்பிடுவோமா? கரெக்டான பதில் சொல்லிட்டுங்க. பொங்கல். பொங்கல் பண்டிகைக்கு நம்ம கரும்பு சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ பொங்கல் இதுக்கு கரும்பு சாப்பிடுவோம். அந்த கரும்பு என்ன சுவை? இனிப்பு சுவை. மிளகாய். மிளகாய் என்ன சுவை? கார்ப்பு. என்ன செய்யுது? கார்ப்பு. பாகற்காய். பாகற்காய் என்ன சுவை? பாகற்காய் என்ன சுவை? பாகற்காய் கடிச்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? கசக்கும் இல்லையா? பாகற்காய் கசக்கும். புளியங்காய். புளியங்காயில் என்ன சுவை இருக்கும்? இப்போ பாடலில் பார்த்தோம் இல்லையா? புளியங்காயில் என்ன சுவை? புளிப்பு சுவை. புளியங்காயில் என்ன சுவை? புளிப்பு சுவை. அடுத்தது பாக்கு. கொட்டைப்பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சுவை? துவர்ப்பு. இது என்ன சுவை? துவர்ப்பு. உப்பு. உப்பு என்ன சுவை? உவர்ப்பு. உப்பு என்ன சுவை? உவர்ப்பு. நம்ம இப்போ அடுத்து கதை பார்த்துடலாமா? நம்ம ஏற்கனவே இந்த கதை பார்த்தோம் இல்லையா? இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து இந்த கதையை சொல்லலாமா? ஒரு தடவை என்னாச்சு? ஒரு எறும்பு ஒரு வெள்ளை துண்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு தனியாக. இப்படி தூக்கி பார்த்தது, அப்படி தூக்கி பார்த்தது, உருட்டி பார்த்தது, எதுவும் பண்ண முடியல இல்லையா? தூக்கி பார்த்தது, தூக்க முடியல. உருட்டி பார்த்தது, உருட்ட முடியல. பெரிய வெள்ளமாக இருந்ததுனால அதால் என்ன செய்ய முடியல? தனியாக தூக்க முடியல இல்லையா? அப்போ என்னாச்சு? யோசிச்சு என்ன பண்ணால் அந்த வெள்ளத்தை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம், நம்மளுக்கு வரவே இல்லையே, வெள்ளமே தூக்கி போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ என்னாச்சு? அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த பக்கமாக தள்ளி போயிட்டுருக்கு அதோடய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோன்னே, ஃப்ரெண்ட் எனக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த வெள்ளத்தை தூக்கிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டுச்சு. அதோட ஃப்ரெண்ட்ஸ் எறும்பும் சரி ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? எல்லாரும் சேர்ந்து அந்த வெள்ளைக்கட்டியை தூக்குனாங்க. அந்த வெள்ளைக்கட்டியை எளிமையாக தூக்கி அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எல்லாருக்கும் நம்ம கூப்பிட்டு ஷேர் பண்ணால் நம்மளால் முடியாத காரியமே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் எல்லாத்தையும் பங்கு பிரித்து கொடுக்கலாம். எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் நம்ம வேலை ஈஸியாக முடியும். இதுதான் இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. அடுத்த கதையை பார்க்கலாம். ரொம்ப எளிமையான கதை, எல்லாருக்கும் முக்கவாசி தெரிஞ்ச கதை தான். காகமும் நரியும். நரி வடையை தூக்கிட்டு போன கதை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே இதோட பேரை எழுத போகிறோம். காகம். நரி. இது என்ன கதை? எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? எறும்பும் புறாவும். ஒரு நாளைக்கு என்னாச்சு? குளத்தங்கரையில் தண்ணி குடிக்கிறதுக்காக எறும்பு போச்சு. அங்கே தண்ணியோட வேகம் தாங்காமல் எறும்பு என்ன பண்ணிச்சு? தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. இந்த மரத்துலேருந்து பார்த்த புறா என்ன பண்ணிச்சு?
ஐயோ நம்ம ஃப்ரெண்டு தண்ணிக்குள்ளே மாட்டிட்டாங்களே, நம்ம ஹெல்ப் பண்ணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சு, ஒரு இலையை பிச்சு போட்டது. இலையை பிச்சு போட்டதுனால என்னாச்சு, எறும்பு தண்ணியிலேருந்து மேலே ஏறி இலையில வந்து உட்காந்துருச்சு. இலையில வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, புறாவை பார்த்து தேங்க்யூ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிச்சு. இன்னொரு நாள் என்னாச்சு, புறாவை பிடிக்கிறதுக்காக ஒரு வேடன் வந்தான். வேடன் வந்தப்போ என்னாச்சு, புறா வேடன் கிட்ட மாட்டிக்க போகுதுன்னு தெரிஞ்சோடனே எறும்பு வேடனோட காலை ஒருத்தர் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ இந்த கதையில் வர்றதெல்லாம் யார், எறும்பு இல்லையா, இம்பு எறும்பு, புறா புறா. ஸோ இந்த 2 பேரும் இந்த கதையில் வந்தாங்க இல்லையா. அடுத்த கதையில் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாமா. எலியும் சிங்கமும், த லயன் அண்ட் த மவுஸ், இங்கிலீஷில் படிச்சிருப்போம் இல்லையா. சிங்கம், எலி எலி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இந்த மாதிரி பிக்சர்ஸ்லேருந்து நம்ம எழுத்து கண்டுபிடிச்சி சரியான வார்த்தை நம்ம எழுத போகிறோம். இதில் என்ன இருக்குது பாருங்கள், க இன், கயன் கண், க இன் கண். அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, ச இருக்கு, இங்கு, சை இங்கு சங்கு. ச ர இம் சரம். அப்புறம் இங்கே என்ன இருக்கு பாருங்க, ப இஞ்சு பஞ்சு, ப இஞ்சு பஞ்சு. அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, ட, ப ட இம் படம், ப ட இம் படம். நா 3 சுழினா. அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, த, த, த இம்பி தம்பி. அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, ந, நகம், ந க இம் நகம். பல்லி, ப இல் லி பல்லி. அடுத்து டாபிக் என்னன்னு பாருங்க, கண்டுபிடிப்போம் எழுதி முடிப்போம். ஸோ அதோட கண்டினியூஷன் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது என்ன எழுத்துமா, ம, வெரி குட், ம, ம நீ மணி. அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, பா இ பாய், பா இ பாய். மரம், ம ர இம் மரம். ப
இல் பல். ப எண்டு வண்டு. அடுத்து என்ன இருக்கு? பழம். தாள். தா இல் தாள். மு இது லெட்டர்மா ரா பெரிய ரா. மு ர இம் முரம். மான். 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 மா இன் மான். அடுத்தது என்ன இருக்கு பாருங்க. சொல்லோவியம். கண்டுபிடிப்போம், எழுதி முடிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் இருக்கும், அதில் ஒரு வேர்டு இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். இதில் என்ன பிக்சர் இருக்கு பாருங்கள். க்ரோ, அதாவது காக்காவோட பிக்சர் இல்லையா. இதில் என்ன எழுதியிருக்கு பாருங்கள். கா க இம் காகம். ஸோ நம்ம இங்கே என்ன எழுத போகிறோம். கா க இம் காகம். இங்கே என்ன இருக்கு பாருங்க. அழகான மான். பார்த்தீங்களா. மா இன் மான். இங்கே பாருங்க. மா இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சு எழுத போகிறோம். லி எலி. இங்கே பாருங்க. லி எலி. அடுத்தது என்ன இருக்கு பாருங்க. கி. கி லி கிளி. கி லி கிளி. க க ர டி கரடி. க ர டி கரடி. அடுத்து என்ன இருக்கு பாருங்க. மீன். மீன். எறும்பு. பெண் இங்கே இருக்கு பாருங்க. பூ ரூ வி குருவி. என்ன இங்கே எழுத போகிறோம். பூ ரூ வந்து நம்ம நேம் எப்படி கண்டுபிடிச்சி எழுதுறதுங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட இது போக இன்னொரு லெசனோட நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த லெசனை பற்றி படிச்சுட்டே இருங்க. இந்த மாதிரி எழுத்துக்கூட்டி எழுதி பார்த்துட்டே இருங்க. ரிவிஷன் நல்லா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.